ஆதலால் காதல் செய். ஹாய் கலை. ஹாய் சார். என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? சார் அம்பை ஜெயரூபன், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கனே. சார் 1994 வருஷம் நத்தை மனிதர்கள்ன்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் சார் இவர். அப்படியா? சார் ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு வருஷமாக அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல சார், போன வாரம் வரைக்கும். போன வாரம் வரைக்குமா? சார் என் ஃப்ரெண்ட் கொடைக்கானல் போயிருக்கான் ஒரு சேரிட்டி ஒர்க்குக்காக. அங்கே ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இவர் பார்த்ததா சொல்கிறான், அடிச்சு சொல்கிறான் இவர் தான் அதுன்ட்டு. ஒரு வருஷமாக அவரை தேடிட்டு இருக்காங்க சார். அந்த மனுஷனை மட்டும் அங்கே போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சென்சேஷனல் ரீச் இருக்கும் சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? என்ன கலை இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க? சென்சேஷனல் நியூஸ் இது உடனே போயிடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் போய் ரீச் ஆனோடனே உங்களுக்கு என்ன சார் அப்டேட் பண்ணுறேன் சார். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருன்னா வேணுமா? சார் சந்துரு கூட்டு போட்டா? ஷூர், நோ ப்ராப்ளம், கேரி ஆன் சார். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டோம்டா. இந்த இடமா உன் ஃப்ரெண்டு சொன்ன இடம்? இதே இடம் தான் மச்சி. இவங்க மூலமாக ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் என் ஃப்ரெண்டு பார்த்ததா சொன்னான். கண்டிப்பாக உள்ள போய் என்கொயர் பண்ண தெரிஞ்சிடும்டா. அப்போ உள்ள போய் கேட்போமா? இதே மாதிரி இன்னும் 2 இடத்துக்கு போகணும்டா. சரி வா, அலைய ஒன்றுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல வேலை சென்னையில் அலைய உள்ளே கொடைக்கானலாக கூட்டின்னு வந்துருக்கேன். மச்சி உள்ளே ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஓகேவா? நான் போய் நாயுடுபுரம் லேக்கு அங்கெல்லாம் தேடி பார்த்துறேன். ஓகேவா? நீ குறிஞ்சாண்டவர் கோயில்கிட்ட கேளு. நீ மட்டும் லேக்கு அங்கே இங்கேன்னு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சுற்றுவ, நான் மட்டும் நான் கோயிலுக்கா? டேய் சுற்றி பார்க்க போகிறோம், அங்கே போய் தேட போகிறோம். போடா போய் தேடு போ. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் 4 கிலோமீட்டரா? இந்த பக்கம் வண்டியே இல்லையே, என்ன பண்ணுறது? நடப்போ. அப்போ நீ முருகப்பெருமானி. ஐயோ விநாயகர் கோயிலா? ஓகே விநாயகா, எப்படியாவது இந்த ரைட்டரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சணும், இல்லை இப்படி தான் திருத்தூரில் அலைய வேண்டியது இருக்கும். பார்த்து தான் செய்ப்பா. டேய் ஒழுங்கா பார்த்தியா? அவரு தானா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சரி டென்ஷன் ஆகாத. எங்கே இருக்காரு அவரு? அதோ அங்கே இருக்காரு. சார்ஜ் போட்டியா? போட்டாச்சு. சீக்கிரம் வாடா. ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? நான் ரெட் ஸ்டோன் மீடியா ரிப்போர்ட்டர் நிலா. ஓ ரிப்போர்ட்டரா? ஏங்க நான் ஒன்றரை ரிப்போர்ட்டர் கலையரசனுங்க. இவர் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நானும் இவரை பேட்டி எடுக்க தாங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு கிளம்பிடுவா? ஏங்க ஃபர்ஸ்ட் நான் தாங்க வந்தேன், நான் பேட்டி எடுத்துறேன். நான் 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏதோ மைக் ஒர்க் ஆகல, சரி பேட்டரியை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தேன். நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் யாருன்னு தெரியாமலாங்க சென்னையில இருந்து கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கேன். சென்னையா? நானும் சென்னையில இருந்து தாங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குங்க. நான் அவர் இன்டர்வியூ எடுத்துட்டு கிளம்புறேன், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நிஷா கேமரா எடுத்துட்டு வாடி சீக்கிரம். தோ வந்துட்டேன்டி. டேய் அது கொடு. மைக் இருக்கட்டும். எதுக்கு நீ விட்டு ஊத்து வந்த? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. மச்சான் வாஸ்தவம் தான், எடுத்துருக்கலாம் தான். ஆனால் சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் அவரை தேடிட்டு வந்திருக்கானா, அவளுக்கு எவ்வளோ இலக்கிய ஆர்வம் இருந்திருக்கணும். அவளும் என்ன மாதிரி தான்டா, பேஷனேட்டடா, வெறியா இருக்காடா. அவள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். டேய் பேஷன் வெறியெல்லாம் இருக்கட்டும்டா. ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ அவங்களுக்கு போட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட்டுடா. மச்சி பார்த்துக்கலாம்டா, விடுறா, டென்ஷன் ஆகாத. ஓகேவா? பேட்டரிலாம் செக் பண்ணிட்டியா? போட்டாச்சு. அதில் போட்டியா? போட்டேன். கொஞ்சம் எந்திரிங்கப்பா. பாத்து. ஹே ஆடியோ கேக்குதா? கேக்குது. ஹலோ ஓகே. ஓகே. ஹே கேஷ் கொடுறி. இதோ வரேன். அப்பா தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. என்ன உங்க பொண்ணா நினைச்சு இந்த காசை வாங்கிக்கோங்க ப்ளீஸ் பா. வாங்கிக்கோங்கப்பா ப்ளீஸ், வாங்கிக்கோங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் பா. தேங்க்யூ.
ஏய் போலமாடி. டேய் முடிஞ்சுன்னு ஹலோ நினைக்கிறேன்டா. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நகல் பற்றி அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகுது. மச்சான் கூல்ரா, வா எடுத்துக்கலாம், வா 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 போய் எடுத்துக்கலாம். என்னடி நின்னுட்ட? என்னமோ பண்றான்ல அவன். எதுக்கு அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் அவன்? அதான் எனக்கும் புரியல. ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி நான் காருக்கு போறேன், நீ வா. ஹா ம் 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 ஒரிஜினல் பேரே ஜெயரூபன் தானா, இல்லாட்டி எழுத்துக்காக மாற்றிக்கிட்டீங்களாண்ணே? ஆமாம் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆமே. சொல்லுங்க. ஆமாப்பா, எத்தனை வருஷம் லவ்? அது ரொம்ப நாளாயா. ரொம்ப நாளாவே இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே லவ் பண்ணியிருக்கீங்க அப்போ? ம், எத்தனை பேருக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்க? ஒரே ஒருத்தருக்கு ஐ தான். ஐ கதை விடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ரைட்ரு, உங்களுக்கு எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க? சும்மா கதை விடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, சொல்லுங்கண்ணே. ஒன்னே ஒன்று தான். ஒரே ஆள் தானா? ம், பாரு 25 வருஷமா ஒரே ஆள் கூட குடும்பம் நடத்திருக்கீங்க. ம். எப்படி ரொம்ப அழகா இருப்பாங்களோ? அட்டே இவ்வளோ அழகா இருக்காங்க. பாரு வெக்க வர உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா ம், எடுத்துக்கங்க. வேற லெவல்ல இருக்க. நீங்க என்ன சென்னைக்கு வராம இங்கே தங்கிட்டீங்க? என் மனைவி இல்லாமல் நான் எங்கேயும் வர மாட்டேன். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாம், என்னாச்சு மனைவிக்கு? அவளை பார்க்காம இந்த கொடைக்கானலை விட்டு நான் எங்கேயும் வெளியில் வரவே மாட்டேன். சரி உங்க மனைவி எங்க? என்னாச்சு? நானும் என் மனைவியும் வண்டியில் வந்துட்டு இருந்தோம். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். உங்களுக்கு தான் ஆகலையான ஆக்சிடென்ட்ல? நான் ஒரு 6 மாதமாக கோமா ஸ்டேஜில் இருந்தேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவளை எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவ எங்கேயோ இருக்கா, உயிரோட இருக்கா அவ. அப்படின்னு ஏன் ஆள் படைச்சு சொல்லுது. அவளை பார்க்காம என் கட்ட வேகாதுப்பா. சொன்னா அழுகாதீங்க. நான் கவலைப்படாதீங்கண்ணா. உங்க மனைவி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஹே என்னடி பண்ணிட்டு இருக்க? இன்னும் கிளம்பலையா நீ? ஏய் என்னடி சொல்ற? அதுக்குள்ளேயா? நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடி. அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. வா கிளம்பலாம். வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு 2 நாள் கூட என்ஜாய் பண்ண விட மாட்டியா? நம்ம என்ஜாய் பண்ண வழி வந்தோம். வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? சரி சந்துரு எப்படி இருக்கான்? வரல? எப்பவுமே வந்துருவானே உன் கூடயே ஒட்டிக்கிட்டு. வரல? நீ தான் அறுக்க பறக்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டே. அவனுக்கு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி அவன் வரல. சரி ஃபுட்டேஜ் எப்படி இருக்கு? நல்லா வந்திருக்கா? ஏய் அப்லோடே பண்ணியாச்சு, இப்போ போய் கேட்டுட்டு இருக்க? லூசா நீ? அப்லோட் பண்ணிட்டாங்களா? சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் தான் மெயில் பண்ணேன். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நல்லா போச்சு இன்டர்வியூ.
ஏய் ரகு சார் கால் பண்றாருடி. ரகு சாரா? ம். அவர் எதுக்கு இந்த டைம்ல? ஹலோ சார். நிலா, என்னம்மா இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்க? மொக்கையா, உப்பு சப்பு இல்லாம கமெண்ட்லாம் பார்த்தல. கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி மொக்கையா எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த பையன் பேர் என்ன? கலை. அவனோட இன்டர்வியூ பத்தியா? டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் அப்படின்னு 5-6 கேள்வி கேட்டால் ஒரே கேள்வி முடிச்சிட்டான். நீ என்ன கேட்டிருக்க? எங்க போறீங்க, எங்க வளர்ந்தீங்க, பயோடேட்டா கேட்டு வச்சிருக்க. அவனை பார். ஒரே கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டான்? எங்க படிச்சீங்க, எங்க லவ் பண்ணீங்க, எங்க முதல்ல உங்க பொண்டாட்டியை பார்த்தீங்க, எவ்வளவு எமோஷனலான கேள்வி கேட்டிருக்கான் பாத்தியா? ஒரு கடத்தில் அந்த ஆள் அழுதே போயிட்டான். அந்த எமோஷனல் பேக்கேஜ் தான் நம்மளுக்கு வேணும். ஆனால் நீ எடுத்து வச்சிருக்க எப்படி இருக்கு தெரியுமா? உப்பு சப்பு இல்லாமல் சவன்னு எடுத்து வச்சிருக்க. ஒரு வீடியோனா அதில் எமோஷனல் இருக்கணுமா? டோட்டலி டிசப்பாயிண்டட். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னை கிளம்பிட்டு இருக்கோம் சார். இது சென்னை கிளம்பிட்டு இருக்கீங்களா? சென்னை கிளம்பி இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த இன்டர்வியூவில் எப்படியா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கலை எப்படியா இருந்தாலும் அவருடைய பொண்டாட்டியை தேடி தான் கண்டிப்பாக போவான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கலை வந்து அவங்க ஒய்ஃபை போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்குள்ள நீ அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி இன்டர்வியூ எடுக்கிறது உன் வேலை. அதை ஒழுங்கா எடுத்து முடிச்சுட்டு சென்னைக்கு வாங்க, இல்ல அப்படியே ஓடி போயிடுங்க. கலையோட இன்டர்வியூ முதல்ல பாரு. போனவே முதல்ல. அப்படி என்னதான் பண்ணிருப்பான் இவன்? எக்ஸைட் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு? பொண்டாட்டி இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன். பொண்டாட்டி இல்லாம இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வரவே மாட்டேன். எமோஷனலா தான் பண்ணிருக்கான். கவலையே படாதீங்கண்ணா. எங்க இருந்தாலும் கண்டிப்பா நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம்ண்ணா. கொடைக்கானல் தானா, ரொம்ப சின்ன ஊர் தான், கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். நீங்க அழாதீங்க, நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க. நல்லதுங்கண்ணா. போனை மறந்துட்டேன்டா. இதை மறந்தியா? இதை மட்டும் கட்டாத்துன்னு வந்துடுற. போய் எடுத்துட்டு வாடா. போடா போடா, பூ வாங்கி தரேன்டா. போடா. இவனா? ஏமா யாரும் பார்க்கல. இங்கதான் இருக்கியா? இரு வர. ஹலோ, ஹாய். நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்து அந்த ரைட்டரை இன்டர்வியூ எடுக்க போனோமே. ஆமா சாரிங்க, ஏதோ டென்ஷன்ல. ஆமா, நீங்க என்ன இங்க? அதை விடுங்க. எப்படிங்க அந்த இன்டர்வியூ இவ்ளோ அழகா சென்சிட்டிவா வேற ஒரு பேட்டர்ன்ல எடுத்தீங்க? அதுல என்னங்க இருக்கு, அதானே நம்ம தொழில். இல்லங்க, நானும் தான் இன்டர்வியூ எடுத்தேன். ஆனா நான் எடுத்தது என்னமோ ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பட் நீங்க எடுத்தது வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு. பூச்சப்படி வைக்காதீங்க. பை தி வே, நேத்து கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டதுக்கு சாரி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சில். நீங்க வேற ஓவர் நீங்களும் தானே கற்றுக்க போறீங்க. மோரோவர் ஒரு இன்டர்வியூங்கிறது ஒருத்தரை வாயால் பேச வைக்கிறது இல்லைங்க, மனசுலேருந்து பேச வைக்கணும். நானும் அந்த இன்டர்வியூவில் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர் மேட்ருங்க. என் ஹெட்கிட்டயும் நிறைய கற்றுட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, நீங்கள் வேறு சும்மா. மச்சான் ஃபோன் கட்டிச்சு. ஃப்ரெண்டு வந்துட்டான், கிளம்புறேன். அந்த ரைட்டு ஒய்ஃபை தேடணும். இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். பாய்.
ஆமாம் அது யாரு? யாரோ அட்ரஸ் கேட்டாங்கடா. நான் நல்லா அட்ரஸ் சொல்லுவேன் மாப்ள. அதெல்லாம் ஒன்றும் பிலீவ் மீ, லோக்கல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். கண்களோடு இரு கண்களோடு ஒரு காதல் பூத்ததடி பெண்ணே, காற்றிலாடி சிறு காற்றிலாடி ஒரு காண பூத்ததடி கண்ணே, நெஞ்சு கூடி இரு நெஞ்சு கூடி ஒரு நேசம் வந்ததடி பெண்ணே, ஒன்று கூடி மனம் ஒன்று கூடி உயிர் ஒன்று விட்டதடி கண்ணே, நம் தனம் 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 தனம். எங்க போனா இவன் நம்மள மட்டும் தனியா விட்டுட்டு? காலையில இருந்து தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். பைக் இங்க நிக்குது, இவன் எங்க போனா? மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? மேடம், இங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, சும்மா சுற்றி இந்த பார்க்க. எருமை ஹோட்டல் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? அந்த மேனேஜர் லூசு ரைட்டோட வைஃபை கண்டுபிடிக்க சொல்லி அந்த கத்துறான். நீ என்னடானா இங்க வந்து நின்னு சைட் அடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லடி, நானும் அந்த ரைட்டரோட ஒய்ஃபை தான் தேடிட்டு இருக்கேன். இது இப்படி நடு ரோட்ல நின்னுக்கிட்டு நீ எவனையோ சைட் அடிச்சிட்டு இருக்கன்றது பச்சையா தெரியுது. மரியாதையா சொல்லு யாருன்னு. இல்லடி, இன்னைக்கு மார்னிங் அந்த இன்டர்வியூ பார்த்து நம்ம மேனேஜர் கூட நம்மள திட்டினாரு. அந்த வண்டர் வேர்ல்ட் இன்டர்வியூ, அந்த கலை தான் அது. ஓ, அவன் நம்ம ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான். என்னமோ அவன் கிட்ட பேசணும்னு தோணுது. உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா அவன்கிட்ட நம்பர் வாங்கி பேச வேண்டியதானடி? ஏய், எப்படிடி வாலண்டியர்லி போய் நம்பர்லாம் கேட்கறது ஒரு மாதிரி இருக்காதா? அடி போடி, இப்பெல்லாம் அழகான பசங்க கிடைக்கிறது அதிசயம். அதுலயும் லட்டு மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்கான். போய் அப்ரோச் பண்ணுவியா? இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடி, அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. பூச்சப்பட்ட காரியம் நடக்குமா? நான் இருக்கேன், வா பார்த்துக்கலாம். நீ அவன்கிட்ட தான் பேசியிருப்பான், வா போய் கேட்கலாம். ஆளே காணுமே, எங்கடி போயிருப்பான்? சரி. ஹலோ சார், இங்க ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாருல்ல, அவர் எங்க போனாரு? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சும்மாதான். சும்மாதான். நிறுத்து, அங்க பாரு, அது அவனோட பைக் தான். ஹாய். இங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலாக நாங்கள் அந்த ரைட்டர் ஒய்ஃபை தேடிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்ல, ஜஸ்ட் ஒரு ஒர்க்குக்காக வந்திருந்தோம். பார்த்தா நீங்களும் இங்க இருக்கீங்க. டீ சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல வேணாம். ஏங்க இங்கே நல்லா இருக்குங்க ஏலக்காய் டீ, சாப்பிட்லாங்க. அக்கா ஒரு டீ. இல்ல இல்ல, நான் இந்த ஆரோமேட்டிக் டீலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிளெயின் டீ தான் என்னோட ஃபேவரட். ஏங்க எப்பவுமே ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குங்க. பிளெயின் டீ ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் ஃப்ளேவர் டீ வேற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்குங்க. அதோட அரோமாவே வேற மாதிரி கிக்ல இருக்கும். சும்மா ஒரு சிப் பண்ணி பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலை, நீங்க என்ன குடிக்கிறீங்க? ஏலக்காய் டீ. எனக்கு ஒரு ஐடியா. இவ பிளைன் டீ தான் குடிப்பா, நீங்க ஏலக்காய் டீ ட்ரை பண்ண சொல்றீங்க. ஒரு டீ வாங்கி ஒரே ஒரு சிப் குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த டீ அப்படியே அவகிட்ட கொடுங்க. அவ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா ஏலக்காய் டீ குடிக்கட்டும், இல்லைன்னா பிளைன் டீ குடிக்கட்டும். என்னடி, உனக்கு ஓகேவா? இன்னொரு டீ
ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அட எதுக்கு ஒரு 25 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க. நீ வந்த நிக்க நல்லபடி விடியுமே விடியுமே உன் கண்ணுக்குள்ள சொன்னபடி சுழலுமே சுழலுமே சீதாமாம நாவோ மணியில் தூங்காம கோயில் மணியோசை நிது கேப்ப ரெண்டு வெளியில் உன்னை விட்டா யாரோ எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட என்னடி டீல ஏலக்காய் ரோமா எல்லாம் வருதா? சரி கலை இன்னொரு டீ சொல்லுங்க. அக்கா இன்னொரு ஏலக்காய் டீ. ஐயோ என்னங்க இவ்ளோ கொதிக்குது? அவ இவ்ளோ சூடாலாம் குடிக்க மாட்டா. ஒண்ணு பண்ணுங்க, இந்த டீயை நீங்களே குடிங்க, அவ அந்த ஆரி போன டீயை குடிக்கட்டும். என்னடி உனக்கு ஓகேவா? ஏன் கலை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தர் குடிச்ச டீயை ஒருத்தர் குடிக்க கூடாதா என்ன? குடிக்கலாம், ஆனா நான் குடிக்கலாம் மாண்டி குடி. கலை எனக்கு ஒரு டீ சொல்லுங்க அப்படியே. அக்கா இன்னொரு ஏலக்காய் டீக்கா. ஒரு நிமிஷம் ஃபோன். ஹலோ ஹலோ ப்ரோ, காலைல ஒரு அம்மாவை தேடி விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருந்தீங்கல்ல? ஆமாண்ணா காலைல விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருந்தேன். அந்த அம்மா வந்து புலியூர் பக்கத்தில் கிராமத்தில் இருக்காங்க ப்ரோ. நான் இப்போ போய் பார்த்துறேண்ணா. தேங்க்யூண்ணா. ப்ரோ இன்னொரு விஷயம், உங்களை தேடி 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. பொண்ணுங்க தேடி வந்தாங்களா? ஆமாம் ப்ரோ, 2 பேர் ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் சாரி கட்டியிருந்தாங்க, இன்னொருத்தங்க சுடிதார் போட்டிருந்தாங்க. பொட்டவ சுடிதாரா? ஓகேண்ணா, சரிண்ணா தேங்க்யூண்ணா. சரி ஓகே ப்ரோ, பாய். உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்டு நானும் உனக்குள்ள. எங்க ஏலக்காய் டீ தான் ட்ரை பண்றீங்களா? நான் ஹெச்டி எல்லாம் குடிக்கிறது இல்ல. நான் இன்னும் துப்புல. போதும் வளைஞ்சு வாடி வெய். சரி ஏன் துப்பிட்டு போனா? அது ஒன்றும் மச்சான், மலையோல கலாக்கு பொறாம போல அதான் துப்பிட்டு போகுது. விட்டா யாரோ எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உறவாக நீயும் சேர உசரல வீசும் சூற காத்து பல 100 கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து. அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. உறவாக நீயும் சேர உசரல வீசும் சூற காத்து பல 100 கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து. அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. மச்ச கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி. குண்டு கட்டா தட்டி தூக்க போற கண்ண பொத்தி. இன்ச்சி இன்ச்சா உன்னை பார்த்து நானும் ஏங்கி போனேனே. பஞ்சு பஞ்சா என்ன ஆக்கினாலும் சோடி நீதானே.
துண்டு துண்டா ஓட்டஞ்ச காலோடல கையோடல ஒன்ன எண்ணி கிடந்தா காதலும் இது தீர நீ ஒரு முத்தவைய மறந்தா மூச்சுல விச ஊசி போட்டு போற நீ சொல்லுங்க. மார்னிங் ஏங்க அப்படி பண்ணீங்க? மார்னிங் நான் என்ன பண்ணேன்? அதாங்க நான் குடிச்ச டீ எடுத்து குடிச்சிங்களே, ஏன்? அதுல என்ன தப்பு இருக்கு? ஷர்மி குடிச்ச டீயை நானும் எத்தனையோ டைம் குடிச்சிருக்கேனே. கரெக்டுங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்ச டீ எடுத்து குடிக்கிறதுக்கும் முன்ன பின்ன தெரியாத நான் குடிச்ச டீயை எடுத்து குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்படியா? ஓ, அப்போ இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் டீ குடிச்சிங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க ஷேர் பண்ணி குடிச்சுப்போம். அந்த மாதிரி பசங்க நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்களா என்ன? ஏங்க பசங்க நாங்கள் உங்களுக்கு மேலே ஷேர் பண்ணிக்குவோங்க. ஆனால் நீங்கள் குடிச்சதுல ஏதோ வேற ஒன்று இருந்துச்சுங்க. வேற மாதிரினா? எல்லாத்தையும் நாங்களே ஓப்பனாக சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் ஓப்பனப் ஆகலாமே. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு நீங்க என்ன கேட்க வரீங்கன்னே புரியலங்க. அப்போ இன்னைக்கு நீங்க டீ குடிச்சதுல எந்த உள்நோக்கமும் இல்லை, அப்படிதானே? சத்தியமா இல்ல. நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தாங்க டீ குடிச்சேன். ஆ சரிங்க, நீங்க டீ குடிச்சது வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாவே குடிச்சதா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு காலையில நாங்க போய் அட்ரஸ் கேட்ட அதே ஆள்கிட்ட நீங்க போய் நான் எங்க போயிருக்கேன் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதே இடத்துக்கு தேடி வந்தீங்களே, அது ஏன்? அது அது நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்க இல்லையா, அதை பத்தி நான் அப்ரிஷியேட் பண்ணலான்னு தாங்க வந்தேன். ஓ அப்படி? அதான் நேத்தே பாராட்டிட்டீங்களே, ஏன் அகைன் பாராட்டக்கூடாதா? அப்ப நீங்க ஃப்ரெண்ட்லியா தான் வந்தீங்க. நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? ஹலோ, நீங்க தப்பாலாம் நினைக்கல, கரெக்டா தான் நினைச்சிருக்கீங்க. சீனி பேச்சில சீன ஓட்டுற கண்ணுக்குள்ள நுழைஞ்சு அப்போ அதானே? எதானே? அதானே? அதானேனா? எல்லாத்தையும் நானே சொல்லணும் இல்லையா? நீங்க கொஞ்சம் சொல்லலாமே. ஒரு பொண்ணு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல மாட்டா. அவ கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆட போங்க நீங்க. அந்த ரியாக்ஷன்லாம் எங்களுக்கு புரிஞ்சா பசங்க நாங்க ஏங்க மொரட்டு சிங்கிளா சுத்திட்டு இருக்க போறோம்? நான் இதை கேட்கணும்னு இருந்தேன். இந்த மொரட்டு சிங்கிள் தான் என்ன? வாட் டஸ் இட் மீன்? யாரை பார்த்தாலும் மொரட்டு சிங்கிள்னு சுத்திட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு டீ கடைக்கு வந்தீங்கல்ல, என் டீ வாங்கி சிப் பண்ணீங்கல்ல, அது என்னன்னு தெரியாமையே குழம்பிட்டு இருந்தேங்க. அதுதான் மொரட்டு சிங்கிள். இன்னைக்கு மட்டும் அந்த கால் வரலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன், இப்போ வரைக்கும் என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை அந்த கால் வந்துச்சு. அப்போ அந்த கால் வராம இருந்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுல்ல? ஆமாங்க, நாங்களாம் 90s கிட்ஸ். இந்த ஒரு விஷயத்துல தான் கொஞ்சம் அறிவு கம்மி, மற்றபடி அதெல்லாம் கலக்கிடுவோம். ரொம்ப அழகா பேசுறீங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்னை பார்த்து அழகா பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, கம்மன்னு இருங்க. இதுக்கே கூச்சப்பட்டா எப்படி? நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது சொன்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா கூச்சப்படுவீங்க போலே. இன்னொரு விஷயமா? என்னங்க என்னங்க? கமனிருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன என்னங்கன்னு கேக்குறீங்க? சாரி, இதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்மன் இருந்தீங்க. நீங்க அழகா மட்டும் பேசல, ரொம்ப அழகா இருக்கீங்க. அதை விட அழகா சிரிக்கவும் செய்றீங்க. ஏங்க ரொம்ப கூச்சப்பட வைக்கிறீங்க. போங்க, நான் கிளம்புறேன். போங்க. சாப்பிட்டு போலாம். ஹே, நீங்களா? நீங்க என்னங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஜம்முன்னு இருக்கீங்க? இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் இப்பதான் போயிட்டு வந்தேன், அதனால தான். பை தி வே, நீங்க என்ன பண்றீங்க இந்த டைம்ல? தூங்கல? அதுவா, தூக்கமே வரலங்க. ஆஹா,
அப்படியே ஒரே காத்துலேயே பறக்கிற மாதிரியே இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னமோ சொல்லிட்டு வந்துட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலங்க. ஒரு மாதிரி ஜிப்புன்னு ஆயிடுச்சுங்க. அதான் கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். நாளைக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அந்த ரைட்டரோட ஒய்ஃபை வேற நம்ம போய் தேடணும் இல்லையா? நாளைக்கு தானே, அதெல்லாம் போய் தேடிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். நிஷா வேற ரூம்ல இல்ல, கீழே சாப்பிட போயிருக்கா. நிஷா இல்லையா? அப்போ நான் உள்ள வரேன். ஹலோ, என்ன? வாங்க வெளியே போய் பேசலாம். வாங்க. என்னங்க இந்த கொடைக்கானல் இப்படி குளிருது? கொடைக்கானல்னா இந்த குளிர் கூட இல்லைன்னா எப்படி? என்கிட்ட குளிர் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, சொல்லிட்டா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். கட்டி பிடிச்சிக்கோ, குளிர் போயிடும், அதானே சொல்ல வரீங்க? சோ சீப். தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. ஆட நீங்கள் வேற. ரூமில் அமிர்தாஞ்சன் ஒடிக்கலாம்ல நிறைய இருக்கு. அதை எடுத்து கையிலையும் காலையும் சூடு பறக்க தேய்ச்சி விட்டா குளிருக்கு ஏதமா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க அப்ப 90s கிட்னு சொல்லும்போது நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். நீங்க பியோர் மொரட்டு சிங்கிள் 90s கிட்ஸுங்க. என்னங்க நீங்க பங்கமா கலாய்க்கிறீங்க? குளிருக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா சோ சீப் அப்படின்றீங்க. சரி, ஒரு ரெமெடி சொல்லாமேன்னு சொன்னா 90s கிட்னு கலாய்க்கிறீங்க. அப்புறம் என்னதான் சொல்றது சொல்லுங்க. நான் நீங்க வேற என்னமோ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வேறயா? வேறனா? வேற என்னமோங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, போங்க. எங்க சொல்லுங்களேன், வேறனா என்ன? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு உங்களுக்கு தானங்க தெரியும். நான் என்ன சொல்லுவேன்னு நீங்க என்ன நினைச்சீங்க அதை சொல்லுங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்க ப்ளீஸ் 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 சொல்லுங்களேன். இந்த குளிர்ல ஒரு அழகான பொண்ணு கூட பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன கேட்பீங்க? நான் என்னென்னமோ கேட்பேன். என்னென்னமோனா? என்னென்னமோ தான். சரி, அந்த என்னென்னமோ சொன்னீங்கல்ல, அதுல ஏதாவது 1-2 கேளுங்க பாப்போம். சொல்லிடுவேன், அப்புறம் திட்டக்கூடாது. கண்டிப்பா திட்ட மாட்டேங்க, நீங்க கேளுங்க. நிஜமா? நிச்சயமா, சத்தியமா திட்ட மாட்டேன், நீங்க கேளுங்க. ஒன்றும் இல்லை, இந்த குளிருக்கு சரக்கடிச்ச செம்மையா இருக்கும்ல, அடிக்கலாமா? ஹலோ, என்ன பார்த்தா சரக்கடிக்கிற பொண்ணு மாதிரியா தெரியுது? அப்ப ட்ரிங்க் பண்ண மாட்டீங்களா? எனக்கு கம்பெனி தர மாட்டீங்களா? அந்த என்னென்னமோ ஒன்று கேட்டீங்கல்ல, அது இந்த என்னென்னமோ தானா? வேஸ்ட்டுங்க. ஆக்சுவலா அந்த என்னென்னமோல இதுவும் ஒன்று, வேற ஒன்று இருக்கு. வேற ஒண்ணா? சிகரெட்டா? சச்சா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. நீங்க வேற 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 வேற. அப்புறம் வேற என்ன? வேற என்ன? கிட்ட வாங்களேன். மாட்டேன். அட கிட்ட வாங்க சொல்றேன். அங்க இருந்தே சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கிருந்து சொன்னா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க, அப்பதான் அது கிக்கா இருக்கும். எவனும் இல்லைங்க. அட கிட்ட வாங்க. கிட்ட வந்துட்டேன், இப்ப சொல்லுங்க. அதாவது இந்த குளிருக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு பக்கத்தில் இருக்கா. வேற என்னங்க கேட்க போறேன்? டைட்டா ஒரே ஒரு கிஸ். என்னங்க தரமாட்டீங்களா? என்னமோ கேளு கேளுன்னு வள்ளல் மாதிரி சொன்னீங்க. ஒரு கிஸ் தானே கேட்குறேன், தரலாம்ல? முத்தோ கொடுத்துருவேன், ஆனா அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணா கொடுக்கலாம். நேற்று இன்டர்வியூ எடுத்தப்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொன்னீங்க. ஹலோ, அது நீங்க முத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி. ஓ, இப்போ முத்தம் கேட்டதுக்கு அப்புறம் எதனா பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்க, கொடுக்குறேன். ஏங்க, ஒரு முத்தத்துக்கெல்லாம் அங்கே போய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? கொடுங்களேன். ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா முத்தம் கொடுக்குறேன். ஏங்க, இம்ப்ரெஸ் எல்லாம் எப்போ வேணா பண்ணிக்கலாங்க. இந்த சிச்சுவேஷன், இந்த கிளைமேட், இந்த குளிர் எவனும் வேற இல்லை. இதெல்லாம் அமையுமாங்க? ஒரே ஒரு கிஸ் தானே, ப்ளீஸ். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தரலான்னா நான் சும்மாவை விட போகிறேன்.
ஏங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிஹர்சல் மாதிரி ஒன்று தரலாம்ல ப்ளீஸ்? அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க ஏதாச்சும் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 இல்ல 10 முத்தம் கொடுக்குறேன். இப்ப குளிருது எனக்கு பயங்கரமா. நான் கிளம்புறேன். see you later. bye. அடி பாவி, குளிரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னா குளிருதுன்னு எந்திரிச்சு போற. சத்தியமா சொல்றேன்டி, நான் இல்லடி 90s கிட், நீ தாண்டி 90s கிட். அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே சடசடனு கண்டெண்டும் தீந்தூவ நனைகிறதே என் நாயுள் ரேகையே படபடனே கை ரெண்டும் சீராட்ட விழுகிறதே நம் தோளில் மாலையே பச்சை மனது போனிரம் அன்பில் சிவந்து போவதே சற்றே இரண்டு வானிலை உன்னழகை கண்டதுமே மின்னொளி பெறுதே அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே. சார சார காற்றே அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே சிலு சிலுன பூந்தென்றல் சூடேற்ற உயிரணுவே பொன்னூஞ்சலாடுதே குடுகுடுனே தீவையில் தாலாட்ட அனைமழையில் என் ஆசை மூழ்குதே லட்சம் பறவை போலே உள்ளம் மிதந்து போகுதே சற்றே இரண்டு வானிலை உன்னழகை கண்டதுமே மின்னொளி பெறுதே அண்ணா இந்த அம்மா இங்கே பார்த்துருக்கேண்ணா இல்லையா? மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கானோ. ஆ ரைட்டரை தேடுறேன்ட்டு ஜாலியாக பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான் பாரியா. அட்டா பாவி. ஏய் நிறுத்துறா டேய். ரைட்டரை தேட சொன்னால் ரைடு போயிட்டுருக்கேன். யார் சார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? டேய் ரைட்ரு ஒய்ஃப்டா. ஓ ஆமாம் இல்லை மச்சான், தேடிட்டு தாண்டா இருக்கேன். நடந்து போய் தேடினா லேட் ஆகுன்னு சைக்கிளில் போய் தேடிட்டு இருக்கேன், அதுவும் டிரைவர்லாம் வச்சு. இந்த ஊர்லலாம் டிரைவர் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பாங்களா? எஸ். நல்லா இருக்கே, நான் வேணா ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கட்டா? நீ ஒன்றும் ஓட்டி பார்க்க வேணாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கார்ஃப் உனக்கு நல்லா இல்லை மச்சி. எப்படி இருக்கு? ஜட்டி வேணுமா? அதான் போட மாட்டேன். பேபி போகலாமா? எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் வேணும் கலை. அது பஞ்சு மிட்டாய் இல்லைம்மா, அவன் முடி. கண்ணாடி கழட்டிட்டு பாரு. ஆமா அடிங்க. ஊருக்கு வந்தவனே மாப்பிள்ளை குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான்.
இவ்வளோ நாள் தேடணும்ல, இங்கே தான் இருக்காங்க. இதான் கரெக்ட் லொகேஷன். வா அங்கே போய் கேட்கலாம். வா. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். டேய் எல்னி வெட்டுறா. டேய் அந்த மாட்டை அப்படியே கட்டுறா. வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. சென்னையிலேருந்து வரேண்ணா. 4 நாளாக ஒருத்தவங்களை தேடிட்டு இருக்கோம், ஒரு அம்மாவை. சரி. வெளியில் 4 இடத்துல விசாரிச்சதுல இங்கே தான் அவங்க இருந்ததா சொன்னாங்க. சரி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோங்கண்ணா. இவங்களை தெரியுதா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. இவங்களா? இந்த அம்மா இங்கே தானே இருந்தாங்க. நல்லா தெரியுமேப்பா. ரொம்ப நல்ல டைப் ஆச்சு அவங்க. 1 வருஷமா இங்கே தானே இருந்தாங்க. சூப்பர்ண்ணா. இத்தனை நாளா இவங்களை தேடி யாரும் வந்தது இல்லையப்பா. நீங்க யாரு? அண்ணா ரிப்போர்ட்டர்ண்ணா. சரி. கணவர் இருக்காருங்களா? அவர் இப்பதான் நாங்க பார்த்து பேசணும். அவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காரு. சரி வெளியில விசாரிச்சது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த அம்மாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லி எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்கப்பா. அப்புறம் அந்த அம்மாக்கு யாரும் இல்ல பாக்குறதுக்கு. ஸோ நான் தான் பாவப்பட்டு சரி நம்ம வீட்லயே இருக்கட்டுமேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன்ப்பா. இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி தான்ப்பா இந்த அம்மா இறந்து போச்சுப்பா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம்ண்ணா. அந்த அம்மாவுக்கு வேற தலையில அடிபட்டுச்சுலப்பா. அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கப்பா. புருஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கவும் முடியல. கடைசி அந்த அம்மா இறந்தே போச்சுப்பா. இப்போ போய் வந்திருக்கியப்பா. அவ எங்கேயோ இருக்கா, உயிரோட இருக்கா. அவளை பார்க்காம என் கட்ட வேகாது. இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அந்த ரைட்டர் கிட்ட போய் முதல்ல இதை சொல்லியே ஆகணும். நம்ம வாக்கலை போலாம். இல்ல நிலா, சொல்லக்கூடாது. எக்கானது கொண்டு இந்த விஷயம் அந்த ரைட்டருக்கு தெரியவே கூடாது. பைத்தியமா கலை நீ? அந்த அம்மாவை தேடி அந்த ஆளு நாயா திரிஞ்சிட்டு இருக்காரு. நீ என்னன்னா சொல்ல வேணான்னு சொல்ற? வாக்கலை போயே ஆகணும். நிலா, ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா? அந்த ஆளு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். ஊர்ல ஒரு வீடு இருக்கு, கொஞ்சம் சொத்து இருக்கு. ஏன் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டா மாசம் மாசம் பணம் வரும் சாகிற வரைக்கும். எல்லாத்தையும் விட்டு கொடைக்கானல் அவர் எப்படி இருந்தார் பாத்தியா? ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி. எல்லாம் எதுக்காக? பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவாங்க, உங்களுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதை உடைச்சு இல்லை சார் இனிமே உங்க பொண்டாட்டி வரமாட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு போய் சொல்றியா? ஐயோ ஐயோ, செத்தே போயிடுவார் அந்த மனுஷன். என்னால் அதை சொல்லவே முடியாதுங்களா. என்னப்போ என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வந்துடுவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அவருக்கு. அப்படியே இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை இப்போ? பொண்டாட்டி பற்றி பேசும்போது அந்த மனுஷன் கண்ணை பார்த்தியா? அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ காதல். அது மட்டும் இல்லை, நம்பிக்கை வந்துடுவாங்க அப்படின்னு. அந்த நம்பிக்கை பிடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுமே. என்னப்போ நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அவர் அப்படியே வாழ்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அது மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் இது அவருக்கு தெரிஞ்சிடவே கூடாதுங்களா, தெரிஞ்சிடவே கூடாது. ஷூர்டா. ஒரு 6 மாசம் புருஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசி அந்த அம்மா இறந்தே போச்சு. இப்போ போய் வந்திருக்கியப்பா. அவளை பார்க்காம இந்த கொடைக்கானலை விட்டு நான் எங்க வெளியில வரவே மாட்டேன். அவளை பார்க்காம கட்ட வேகாதுப்பா. ரோலிங்காடா? சார் ஒரு சின்ன வீடியோ போயிட்டு வேணும், எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன? எதுக்கு போகணும்? எதுக்கு வேலைக்கு போகணும்? இல்லை புருஷன் குழந்தைய பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டியது தானே. மாமியாருக்கு வேலை விட்டு செஞ்சுட்டு அப்படியே இருக்கலாம்ல. தேங்க்யூ. அங்கே 2 பேர் வராங்க, எடுத்துக்கலாம். மேம் ஒரு நிமிஷம். மேம் சின்ன ஒரு வீடியோ போயிட்டு எடுத்துக்கலாமா? வீடியோ பைட்டா? ஒரு சின்ன பைட். ஓகே. சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பொண்ணுங்களை வேலைக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அதில் உங்களோட கருத்து என்ன மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலைக்கு போகணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பேரும் ஜாலியாக இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அவருக்கு ஆசையாக சமைச்சு போடணும், எப்பவும் நாங்கள் ரொமான்டிக் கப்பலாக இருக்கணும்.
அண்ட் ஹாப்பியாக இருக்கணும் சொல்ல போனால். ஸோ நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஐ வுட் சே நோ. இதை மற்றவங்க கிட்ட கேட்டால் இது என்னோட உரிமை, நான் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் வித்தியாசமாக சொல்கிறீங்களே ஏன் மேம்? நானும் அப்படி யோசிச்ச பொண்ணு தாங்க. ஆனால் என் லைஃப்பில் கலை வந்ததுக்கப்புறம் அவன் தான் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போது அவனை தவிர வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியறதே இல்லை. இவனை நல்லா பார்த்துக்கணும், 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் பி தேர் ஃபார் ஹிம். கலை முக்கியமா ஜாப் முக்கியமானு கேட்டால் கலை தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் என் ஜாபை குவிட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ். பாய். கலை கலை சில்வா லேக் கிட்ட போறோம். நில்லு. உன்னை தானே கூப்பிடுறேன், நில்லு. ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் இப்படி தனியாக விட்டு வந்த? உடனே விடு. இல்லை, என்னமோ இருக்கு, சொல்லு. கலை என்னாச்சு? இப்போ ஏன் மூஞ்சி மாறுது? நீ ஏன் அப்படி சொன்ன? நான் எப்படி சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்னு. நான் எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகணும். நான் ஏன் வேலைக்கு போகணும்? அதான் நீ இருக்கியே, நீ எனக்கு சம்பாதிச்சு காப்பாற்ற மாட்டியா? நிலா, நான் சம்பாதிச்சு காப்பாத்துறது இருக்கட்டும், நீ ஏன் வேலைக்கு ஒண்ணும்? நீ வேலைக்கு போகணும், அவ்வளோதான். அப்ப நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து உன்கிட்ட கொட்டணும். அந்த காசை வச்சு நீ வாழணும், அப்படிதானே? சூப்பர்ரா. ஐயோ நிலா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வர நீ? எங்க அப்பாவும் இதேதான் பண்ணாரு. எங்க அம்மாக்கு 55 வயசு ஆகுது கலை. இன்னி வரைக்கும் வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க. கால் வலி, முதுகு வலி, ஏன் ரீசெண்டா ஒரு ஆபரேஷன் கூட பண்ணாங்க அவங்களுக்கு. இவ்ளோ பிரச்சனை இருந்தும் அவங்க ஏன் வேலைக்கு போறாங்க? ஒரு வீட்டை வாங்கி தொலைச்சிட்டாரு எங்க அப்பா. எப்பயோ வாங்கின வீட்டுக்கு இன்னும் 5 வருஷம் இஎம்ஐ கட்டணும். அதுக்கு எங்க அம்மா வாங்குற சம்பளம் தேவை. அதுக்காக தான் இன்னி வரைக்கும் எங்க அம்மாவை வேலைக்கு அமிச்சிட்டு இருக்காரு எங்க அப்பா. நீயும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தானு ப்ரூவ் பண்றல கலை. ஐயோ நிலா, நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வரது ஒரே ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுவும் சொல்லாத. பொண்டாட்டிய வேலைக்கு அமிச்சு அந்த காசுல உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா கலை? நிலா, நான் சொல்றது ஒரு வாட்டி கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம் கலை, போதும். உன் கேரக்டர் நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கூட வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. என்ன போய் லவ் பண்ணல? நிலா, நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க. நிலா, நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளு. பேசாத, இதுக்கு மேல எதுவுமே பேசாத என் கூட. நிலா, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்ற. நிலா, ஒரு நிமிஷம் கேளு. நிலா, நான் அப்படி சொல்ல. பேசாத கலை, விட்டு. என் பின்னாடி வராத. சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணு. ட்ரெயினோ பஸ்ஸோ எது கிடைச்சாலும் உடனே புக் பண்ணு. நம்ம உடனே கிளம்பு. எதுவுமே கேட்காத என்கிட்ட. முதல்ல இந்த கொடைக்கானல் விடுங்க. விழுந்தாலும் நான் உடைஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும், நிமிர்ந்திடுவேனே நானும். மழக்காதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை, சிதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. கட் பண்றாடா மச்சான், நீ ட்ரை பண்ண உன் ஃபோன்ல. மழக்காதல் என்பது மாயவலை, கண்ணீரும் கூட சொந்தமில்லை, வலியில்லா வாழும். ஹலோ, என்ன வேணும் உனக்கு? ஹலோ, என்ன அவன் கால் பண்ண சொன்னானா? இன்னொரு வாட்டி கால் பண்ணிங்க, உங்க 2 பேருக்கும் மரியாதை கெட்டுரும். நீ மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுன, உன்னையும் அசிங்க அசிங்கமா கேட்பேன். வேடா போன. இவன் போனை கட் பண்ணா அவன் ஃப்ரெண்டை விட்டு கால் பண்ண சொல்லு. உருக்கி டேய் திட்டுறடா. காதலே உன்னை மாட்டும் காதலே, பிளாக் பண்ணிட்டான் மச்சான். காதலே 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 காதலே. வங்கக்கடலில் டாடே புயல் மையம் கொண்டிருப்பதால் சென்னையில் மிதமான புயல் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். நிலா, நிலா வெளியே வா. ஏ நிலா, கொஞ்சம் வெளியே வா. ஏ நிலா, நிலா, நீ மேலதான் இருக்குன்னு தெரியும், இங்க வா. நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியே போயிங்க. நிலா, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் கீழே வா. வர முடியாது. நிலா ப்ளீஸ், ஒரு வாட்டி கீழே வாயேன்.
ஐயோ இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கியா இங்க? முதல்ல வெளிய போ. உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, வந்து என்னன்னு கேட்கலாம்ல. யார் அவங்க? என் அம்மா நிலா. ஓ, அம்மாவை கூட்டி வந்திருக்கியா? என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அம்மாவை கூட்டி வந்தா உன்னை மன்னிச்சிருவாங்களா? சிம்பதி எல்லாம் கிரியேட் பண்ணல நிலா. என்னை மன்னிக்கவும் தேவையில்ல, என் கூட சேர்ந்து வாழவும் தேவையில்ல. உன்னை பார்க்க தானே அங்கிருந்து வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. வேற எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுறோம். சமாதானத்துக்கு அம்மாவை கூட்டி வந்திருக்காங்க. அம்மா, என் பேரு நிலா. உங்க பேர் என்ன? சாப்பிட்டீங்களாமா? கலை, அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க தான் அமுதா ராமலிங்கம், என் அம்மா. ஒரு காலத்தில் டீச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கு கதை, கவிதை, கட்டுரைனா அவ்வளோ பிடிக்கும். கலைகள்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட். அதான் எனக்கு கலைன்னு பேர் வச்சாங்க. பெரிய ரைட்டராக வரணும்னு ஆசை அவங்களுக்கு. அப்போல்லாம் யாரும் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த கதை, கவிதை, சினிமானாலே சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் ஒன்றும் எழுத தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மாவுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி தாட்ஸ் தோணிக்கிட்டே இருக்குமா. டெய்லி ஏதாவது எழுதிட்டே இருப்பாங்க. அப்படி எழுதுனதெல்லாம் ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு தனக்கு தெரியாமல் எழுதுனாங்க அப்படின்ற கோவத்தை விட அதை பப்ளிஷும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் பெரிய ஹைப் ஆயிடுச்சு. இவ கூடலாம் இனிமேல் வாழவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவரை தேடி கண்டுபிடிச்சி சமாதானம் பேசினாங்க. எங்கள் அம்மா அவங்க காலில் விழ வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகும். அதுவும் இதுக்கப்புறம் எழுதவே கூடாது அப்படின்ற கண்டிஷனோட. எங்கள் அம்மாவும் சொசைட்டி, பசங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூரமாக போட்டாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட காலில் விழுந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர்கிட்ட சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏதோ வாழணுமேனு வாழ்ந்தேன். ஒரு கிரியேட்டர் தான் கிரியேட்டிவிட்டியை பாட்டாவோ இல்லை டான்ஸாவோ கதையோ எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், அது அப்படியே மூலையில் சேர்ந்து 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 குப்பையாயிடும். எங்கள் அம்மா எழுதும்போது அவங்க முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் தெரியுமா? எப்போ எழுதுறது நிப்பாட்டினாங்களோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஆகிட்டாங்க. தன்னோட கனவை யாரோ நொறுக்கிட்டாங்கன்ற அந்த இயலாமையினால டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. சரியாக பேசாமல், சரியாக சிரிக்காமல், டே பை டே அது அப்படியே ஓவராகி ஒரு மூலையில் முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரூம்குள்ளேயே அப்படியே முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிப்ரெஷனே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பேரலைஸ் ஆகிட்டாங்க. இல்லை, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்கல்ல. உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. ஒரு நிமிஷம். இது எங்கள் அம்மா எழுதின கவிதை. அது மட்டும் இல்லை, கட்டுரையும் இருக்குது, நாவலும் இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு கவிதை எடுத்து எங்கள் அம்மாவுக்கு வாசிச்சு காமிங்க. என் வயிற்றில் கரு கலைந்ததற்கு என் கணவன் அழுகின்றான். பாவம், அவனுக்கு தெரியவில்லை. என் கவிதை கருவை அழித்ததை விட
இது ஒன்றும் பெரிய வலி இல்லை என்பது. அம்மா, இப்போ நார்மலா பேசேன். அம்மா, என் பேரு நிலா. சாப்பிட்டீங்களாம்மா? இப்போ வேற ஒரு கவிதையை படிச்சு காமியே. மரண தண்டனை கொடுத்தால்தான் பேனாமுனையை உடைப்பார்களாம். என் பேனாமுனை திருமணம் என்ற பெயரால் உடைந்து போனது. அப்படி என்றால் நானும் மரண தண்டனை கைதிதானோ? பண்றாங்க, மத்த டைம்ல எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு இப்படிதான் தெரிஞ்சுப்பேன் நிலா. எந்த ஒரு கிரியேட்டரோட கிரியேட்டிவிட்டியோ அவனோட படைப்போ தான் அவனை உயிரோட வச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க அம்மா வாழ்க்கையில கண்கூட பார்த்துட்டேன். நான் ஏன் உன்னை ஆக்சுவலா வேலைக்கு போக சொன்னேன் தெரியுமா? என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி மீடியால ஏதோ பெருசா சாதிக்கணுன்ற உனக்கு கனவு இருந்துச்சுல்ல. என்னை பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கனவெல்லாம் தூக்கி போட்டு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தா போதும்னு நினச்சிட்டல. நிலா, உன்னை கட்டாயப்படுத்தியெல்லாம் வேலைக்கு போக சொல்ல நிலா. என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி உன் கூட இருந்த கனவை எனக்காக தூக்கி போட வேணாம் தான் நிலா சொல்கிறேன். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா நிலா, இந்த வேலைக்காக நீ இன்டர்வியூ பண்ணப்போ உன்ன மாதிரியே 10 பேர் வந்திருப்பாங்க. அவங்க யாருக்குமே கிடைக்காம உனக்கு மட்டும் ஏன் அந்த வேலை கிடைக்கணும்? ஒருவேளை நீ அந்த இன்டர்வியூக்கு போகலன்னா கூட அந்த 10 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கும். அவங்க கனவு அடையிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்கும். அந்த வேலையும் வாங்கிட்டு அவங்க கனவையும் கெடுத்துட்டு நீ வேலையை விட்டுட்டு ஜாலியாக என் கூட கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியை பெற்றுட்டு இந்த லவ்னால உன் ஆம்பிஷன் கனவை எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சிருன்னு சொல்றியே, என்ன நியாயம் நிலா? என்ன நியாயம்? உன்னை அப்படியே சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுன்னு நான் சொல்ல நிலா. அந்த காசுல வாழ்ற ஆளும் நான் கிடையாது. கலைன்ற ஒருத்தனுக்காக நீ நேசிக்கிற கலையை தூக்கி போட்டுக்கூடாதுன்னு தான் நிலா பேசணும். உனக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டியை தூக்கி போட்டா நீ செத்ததுக்கு சமம் நிலா. நீ இன்னொரு அமுதா ராமலிங்கமா மாறிடக்கூடாது நிலா. உன் வாழ்க்கையும் அம்மா வாழ்க்கை மாதிரி 4 செவத்துக்குள்ள முடிஞ்சிடக்கூடாது நிலா. அதுக்காக தான் உன்னை வேலைக்கு போக சொன்னேன். வேற எதுக்கும் இல்லை நிலா. நான் கிளம்புறேன். சாரிடா, நீ சொன்னதுக்கு பின்னாடி இவ்ளோ மீனிங் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுட்டேன். I love you so much டா. சாரிடா.